உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உம்மினிய தடம் 360 நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எல்லோருமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அண்மையில நடந்த டிகோகார்கியா தாக்குதல், அதற்கு பிறகாக இமீடியட்டான ஒரு அமைதி, 5 நாள் அமைதி, எந்த போரும் இல்லை அப்படி என்ற ஒரு விஷயத்தை தற்போது அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா தான் அறிவித்திருக்கிறது. இது ஈரான் தரப்பிலிருந்து இது தொடர்பில் எந்த தகவலும் இந்த காணொளி பதிவு செய்கிற வரைக்கும் வெளிவிடப்படவில்லை அப்படின்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த டிகோகார்கியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தாக்குதல் பின்னணியில இலங்கையினுடைய குறிப்பாக ஸ்ரீலங்காவினுடைய தமிழீழ பகுதியினுடைய தலைநகர் அப்படின்னு சொல்லப்படுகின்ற திருகோணமலை துறைமுகம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மீண்டும் ஒரு முறை வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பல விஷயங்களை தான் இந்த காணொளி வாயிலாக நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். நிச்சயமாக இந்த கதை, அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற உலக அரசியல் கதையில யார் விளையாடுகிறார்கள், யார் சிக்கி கொண்டார்கள், யார் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள், இப்படியான பல விஷயங்களினுடைய விடை தேடி பயணிக்க இருக்கின்றோம். சொல்லப்போனால் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை முடக்க நினைத்தார் என்பதுதான் உண்மை. உண்மையாக அதிகபட்சமாக ஜாயின்ட் கம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒப்பந்தத்தை உடைத்திருக்கின்றார். இது எந்த வகையான ஒப்பந்தம் என்பது உங்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிகபட்சமான அழுத்தத்தை ஈரானுக்கு கொடுக்கும் அப்படி என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒரு அரசியல் கணக்காக இருந்தது. ஆனால் இதன் மூலமாக அடைந்த விளைவுகள் யார் யாரையெல்லாம் எப்படியெல்லாம் பதறி சிதற வைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது அவருடைய கணக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால், தடைகள் விதித்தால் ஈரான் தளர்ந்து போகும், மீண்டும் உருவாகாது, தங்களுக்கு அடிபணிந்து போகும். இந்த கணக்கை அவர் எங்கிருந்து நிறுவி எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு அரசியல் ரீதியான கணக்கு அப்படின்னு சொல்லலாம். இதே போல ஈராக்கில் இதே வேலை திட்டம் நடந்தது. சதாம் ஹுசைன் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது போடப்பட்டது. அவர் மனித குலத்துக்கு எதிரான ஆயுதங்களை வைத்திருக்கிறார்ன்னு சொல்லி ஈராக் அமெரிக்கா வசம் வீழ்ந்து போனது. அதற்கு பிறகு அவர் அந்த நாடுகள்ல அமெரிக்கா படை இருந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக பல தேடுதல் வேட்டைகளை எல்லாம் செய்தது. ஆனாலும் அந்த மனித குலத்துக்கு எதிரான அந்த ஆயுதத்தை அவர்களால் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மையாக. அவருடைய இந்த இறப்பு, அதாவது ஈராக்கினுடைய தலைவருடைய இறப்பின் போது கூட அவர் ஒரு கோட்டை போட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், எனக்கு குளிர்கிறது, நான் நடுங்கி விட்டேன் என்று சொன்னால் நான் அமெரிக்காவினுடைய படைகளுக்கு நடுங்கி விட்டேனோ என்று மற்றவர்கள் நினைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இறுதி கணத்தில் கூட அவர் அவ்வளவு வீரமாக சென்றார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அமெரிக்கா எடுத்துக்கொண்ட அரசியல் கணக்கு அப்படின்னு சொன்னால், அண்மையில் நாம் பார்த்தது வெனிசுலா அதிபர் மீதான தாக்குதல். வெனிசுலா அதிபர் மீதான அரெஸ்ட், அவரை கைது செய்தது, அவர் பல குற்றங்கள் இழைத்தவர் அப்படின்னு சொல்லி இன்னொரு நாட்டுக்குள்ளே அமெரிக்கா விடாப்பிடியாக உள்நுழைந்து அந்த கைதிகளை எல்லாம் மேற்கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், முக்கியமாக கிரீன்லாந்து மீது ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருந்தது. சரி, அடுத்த நகர்வு கிரீன்லாந்து மீது தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கும் போதே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த முக்கோண போர் என்பது தொடங்கி இருக்கிறது. சரி, இதன் மூலமாக அமெரிக்கா சில கணக்குகளின் மூலம் சில விடைகளை எடுத்து, அரசியல் கணக்குகள் மூலம் விடைகளை எடுத்து, அந்த விடைகள் அடிப்படையில் தான் ஈரானோடும் மிகப்பெரிய அளவிலான இந்த தாக்குதல் வியூகத்தை அமைத்தது. அமெரிக்கா என்ன நினைத்தது இதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தடைகள் விதித்தால் ஈரான் தளர்ந்து போய்விடும், பொருளாதாரம், ஈரானுடைய பொருளாதாரம் சுருண்டு விடும், இறுதியில் அமெரிக்கா வெல்லும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அமெரிக்கா ஒரு கணக்கு போட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்று வரைக்கும் ஈரான் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது மிகவும் ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கு நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக சொல்ல போனால், ஈரானுடைய பொருளாதார ரீதியிலான தடைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லும்போது சில படங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அண்மையில் இந்த ஈரானிய பெண்கள் தங்களுடைய நகைகளை எல்லாம் தேசத்தினுடைய நிதிக்காக கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்துல எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இதுக்கு முன்னதாக ஈழத்து கரிகாலன் கட்டிய படையில் அந்த ஈழ தேசத்தில் மண் மீட்பு நிதி என்று சொல்லி இதே போல ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவர்களும் 2 பவுன் அந்த மண் மீட்பு நிதிக்காக கொடுத்தார்கள். அந்த மண் மீட்பு நிதி என்பது மக்களிடமிருந்து கடனாக பெறப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மண் மீட்பு நிதியாக கொடுத்த அந்த தங்கமானது அவர்களுக்கு புலிச்சின்னம் பொறிக்கப்பட்ட தங்கமாகவே மீண்டும் கையளிக்கப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கு. சில நேரத்தில்
சில வரலாறுகள், நடைமுறையில் நடக்கின்ற சில விடயங்கள் நமது வரலாற்றை திரும்பி பார்க்க அல்லது நமது வரலாற்றை மீண்டும் மீண்டும் அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவதற்கு உதவும். அப்படித்தான் இந்த ஒரு நிகழ்வும் நிகழ்ந்தது. அது ஈரானிய பெண்கள் வந்து நமது தேசத்துக்காக கொடுத்த அந்த நகைகளுக்கு பின்னதாக ஈழத்து குடும்பங்கள் தேசத்துக்கு கொடுத்த மண் மீட்பு நிதியினுடைய கதை இருக்கிறது. அப்படி என்பதையும் நம்மால் மறந்தும் கடந்தும் போய்விட முடியாது. சரி, இப்போது நாம் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் சார்ந்த இந்த முக்கோண யுத்தத்துக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய கணக்கு தொடர்புல பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையாக அமெரிக்கா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு கணக்கை போட்டிருந்தது. ஆனால் நடந்தது வந்து கொஞ்சம் அமெரிக்காவுக்கு ட்ரிக்கி போர்ஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். ஈரான் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எல்லாம் இது மூலமாக பாதிப்புக்கு உள்ளாகியது. நீங்கள் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ, குறிப்பாக துபாய் என்பது ஒரு மிகப்பெரிய போக்குவரத்தினுடைய ஒரு டிரான்சிட்டினுடைய ஒரு பாயிண்டாக இருந்தது. துபாயினுடைய ஏர்போர்ட் மீது கூட தாக்குதல்கள் எல்லாம் நடத்தப்பட்டது. இப்படி அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள், அமெரிக்காவினுடைய தளங்களை தாங்கி இருக்கிற நாடுகள் மீதெல்லாம் ஈரானுடைய தாக்குதல் என்பது வேகம் எடுத்தது. இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளும் இந்த போரின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது. அது மட்டும் இல்லாம உலக பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சிக்குள்ளாகி நடுங்கி போய் இருக்கிறது. நீங்க ஷேர் மார்க்கெட்டை பார்த்தீர்கள் என்றால் தாறுமாறாக ஏற்றம் இறக்கம், அதள பாதாளம். அதுல இன்வெஸ்ட் பண்ணினவர்களுடைய நிலைமையெல்லாம் உண்மையாக ரொம்பவே கடினமான ஒரு நிலையில தான் அவர்களும் இருக்கிறார்கள். இப்படி உலகம் சார்ந்த பொருளாதார ரீதியான மையங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து கலகலத்து போய் இருக்கிறது. அடுத்து என்ன அப்படின்பது ஆனா ஒரு மிகப்பெரிய கேள்விகளோடு தான் இந்த பொருளாதாரம் சார்ந்த சிக்கலுக்குள்ள இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் சேர்ந்து நடத்துகின்ற இந்த போரானது மிகப்பெரிய சிக்கலுக்குள் உலகத்தையே தள்ளிவிட்டது அப்படின்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டும். உண்மையாக அமெரிக்கா வந்து இப்போது எடுத்திருக்கிற அந்த 5 நாள் அவகாசம் என்பது தொடர்பிலும் ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதை நம்ம விரிவாக அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம். இது வந்து ஒரு தந்திரமான ஒரு நகர்வா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கேள்விகள் உலக அரங்கில் இருக்கு. குறிப்பாக சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகவுமே ட்ரம்போட முடிவால வந்து நேரடியாக இவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு செலவினங்கள் இவர்களுக்கு அதிகரித்திருக்கிறது. ஆயுதம் வாங்கும் கட்டாயம் அப்படின்பது இவர்களுக்கும் வந்து வலிந்து திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல வந்து முதலீட்டாளர்கள் யோசித்துப்பார்கள். துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவினுடைய தளங்கள் இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து ஈரானுடைய குண்டு தாக்குதலும் ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலும் இருந்தால் அங்கு யார் முதலீடு செய்ய முன் வருவார்கள்? இது ஒரு மிகப்பெரிய அளவு பொருளாதார ரீதியாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கிறது. அதாவது குறிப்பாக இந்த நாடுகள்ல விஷன் 2030 போன்ற கனவுகள் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதாவது இந்த 2030க்குள்ள அவர்களினுடைய அந்த பொருளாதார ரீதியான அபரிமிதமான வளர்ச்சியை நோக்கி அவர்களுடைய பயணப்பாடானது இப்போது இந்த அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருக்கிற காரணத்தால் மிகப்பெரிய அளவுக்கான கேள்விகளோடு நின்று கொண்டிருக்கிறது. முதலீடு இல்லை, பாதுகாப்பு செலவினங்கள் அதிகரிப்பு, இப்படி போய்கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல வந்து உலக எண்ணெய் போக்குவரத்து இதயமாக இருந்தது எல்லோருக்குமே தெரியும், ஹார்மூஸ். இப்போது வந்து இந்தியா போன்ற நாடுகள்ல வந்து ஹார்மூஸ் அப்படின்ற ஒரு இடமே எப்படி தெரிய வருகிறது அப்படின்னு சொன்னால், சமையல் வாயு இல்லை அப்படின்னு சொல்லி லைன் கட்டி நிற்கின்ற பொழுதும் அதுக்கான ஒரு ஓட்டத்தை ஓடும் பொழுதுதான் இந்த ஹார்மூஸ் துறைமுகம் என்பது உலகத்தின் மூச்சுக்குழல் அப்படின்றதே தெரிய வருகிறது. இந்த துறைமுகத்தின் ஊடாகத்தான் இந்தியா போன்ற நாடுகளும் அல்லது பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஆசியா போன்ற இந்த பகுதிகளுக்கும் வந்து முற்கால்வாசி பொருட்கள் வந்து வரவேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். உலக எண்ணெய் போக்குவரத்தினுடைய இதயமாக இருந்தது. அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் பதட்டம் இருக்கிறது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், மிகப்பெரிய அளவிலான பதட்டம். இந்த பதட்டத்தை வந்து ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது. அங்கு வருகின்ற கப்பல்களுக்கெல்லாம் வந்து ஏவுகணை மூலியமாக மிகப்பெரிய அளவு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களிடம் பெர்மிஷன் வாங்கி, அதாவது அவர்களிடம் அனுமதி பெற்று வருகின்ற கப்பல்களை நாங்கள் விடுகிறோம், நாங்கள் அதை தாக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பிலிருந்து
என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் காப்பீடு இதன் மூலமாக பார்த்தீர்கள்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த வழியாக வரப்போகின்ற கப்பல்களுக்கான காப்பீட்டு தொகை என்பது மிக அதிக அளவு பன்மடங்காக இருக்கும். எண்ணெய் விலையேற்றம் இதன் மூலமாக மிக அதிக அளவில் அதிகரிக்க இருக்கிறது. உலக வர்த்தகம் இந்த இடத்துல எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு நேரோ ஒரு கடல் பகுதி தான் ஒரு மிகப்பெரிய அளவில் குளோபல் அளவில் ஒரு இம்பேக்டை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக இந்த ஹார்மூஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடல் பகுதி இருக்கிறது என்பது உண்மைதான். உண்மையாக ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. அது மிகவுமே சரியான வழியில செல்லவில்லை. அதனால் அப்படி போய்கொண்டு இருக்கிறது. அதனால 5 நாள் ஒத்திவைப்பு இப்படி என்பதுக்கான விஷயங்களை தான் பொது வெளியில அமெரிக்க அதிபரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 5 நாள் இடைவேளை அப்படி என்பது எதை சொல்கிறது அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்க வேண்டும். இதே போல இதே இடத்துல இது அமெரிக்காவினுடைய வெளியுலகுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த 5 நாள் அந்த 5 நாட்களுக்கான விஷயங்களுக்காக இந்த 5 நாள் விடயத்துக்கு ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அளவு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இந்த ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் நாடகம் தான் இது. ஒரு இது ஒரு டெமோக்ரஸி அல்ல. இது ஒரு நேரேட்டிவ் ரீதியான ஒரு விஷயங்களை செட் செய்வதற்காக அமெரிக்கா முனைகிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மீது ஈரான் தரப்பு மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறது. இந்த 5 நாள் போர் நிறுத்தத்துக்கு எங்களை தாக்கினால் உங்களையும் தாக்குவோம், இஸ்ரேலை இருளில் மூழ்கடிக்க செய்வோம், குறிப்பாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் குதங்களை தாக்குவோம், அது மட்டும் இல்லாமல் மின் தயாரிப்பு நிலையங்களை அதாவது மின் உற்பத்தி நிலையங்களை எல்லாம் நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் கண்டனங்களை ஈரான் தரப்புல இருந்து விட்டிருந்தது. உண்மையாக அமெரிக்காவும் பதிலுக்கு நாங்களும் உங்களை தாக்குவோம், உங்களை முற்றுமுழுதாக அழித்து விடுவோம் சொல்லி அவர்களும் கண்டன குரல்களையும் கோப குரல்களையும் எல்லாம் பதிவு செய்திருந்தார். இந்த வார்த்தைகள் மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியதா வாஷிங்டன்ல இந்த மாதிரி எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதனால் தான் இந்த 5 நாள் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு அமெரிக்கா வந்ததா இப்படின்னு சொல்லியும் ஒரு கேள்விகளோட தான் இந்த 5 நாள் போர் நிறுத்தம் அப்படி என்பது நம்மை தள்ளுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 5 நாள் போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு முன்னதாக முக்கியமான ஒரு விஷயம் நடந்ததை உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அவதானித்திருப்பீர்கள். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த டிகோ கார்சியா மீது நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிர்ச்சிகரமான தாக்குதல். இந்த டிகோ கார்சியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த தளம் என்பது அமெரிக்கா மற்றும் யூகேயால நடத்தப்படுகின்ற ஒரு தளம். இந்த தளம் ஆசிய பசிபிக் சமுத்திரத்தில் இருக்கின்ற பல விஷயங்களை கண்காணிப்பதற்காகவே அமைக்கப்பட்ட தளம். முன்னைய காலகட்டங்களில் இந்த தளம் மூலமாக பல அச்சுறுத்தல்களை ஈழத்து கரிகாலன் படைக்கும் கடற்படைக்கும் இந்த தளத்தின் மூலமாக சில அச்சுறுத்தல்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்வார்கள். இந்த தளத்தை ஈரான் ஏவுகணை மூலம் தாக்குதலுக்கு உட்படுத்தி இருந்தது. உண்மையாக இந்த தளத்தை தாக்கியதன் மூலம் மிகப்பெரிய ஒரு செய்தியை ஈரான் உலகத்துக்கு சொல்லி இருந்தது. என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அளவில் இப்போ ஹார்மோஸ் ஜலசந்தி அளவுக்கும் தான் ஈரான் தாக்குதல்களை நிகழ்த்தி இருந்தது. ஆனால் இந்த டிகோ கார்சியான்னு சொல்லப்படுகின்ற இந்த இராணுவ தளம் என்பது கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால இருக்கு. இதன் மூலமாக ஈரான் ஒரு விஷயத்தை உலகத்துக்கு சொல்ல முனைந்தது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் ஈரான் தன்னுடைய போரை மிக தீவிரமாக விரிவுபடுத்தி விட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறது. இது வளைகுடாக்களுக்கு உள்ள மட்டுமான போர் இல்லை, இது உலகம் முழுவதுமான போர். உண்மையாகவே உலகம் முழுவதுமான போர் தான். ஏனென்று சொன்னால் பல இடங்கள்ல பல பொருளாதார ரீதியான சிக்கல்கள்ல சிக்கி கொண்டிருக்கிறது உலகம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான ஒரு பதட்டத்தையும் மிகப்பெரிய அளவிலான ஒரு யோசனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கு நாம் சொல்லாமல் கடந்து போய் விட முடியாது. சரி, இந்த டிகோ கார்சியா இதற்கும் திருகோணமலை துறைமுகத்துக்கும்
இடையில வந்து ஒரு மிகப்பெரிய அளவு அரசியல் கதை இருக்கிறது. அந்த கதை என்ன அப்படின்றதை தான் இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். திருகோணமலை, அதாவது பசிபிக் பிராந்தியத்தை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் திருகோணமலை துறைமுகம் எவன் கையில் இருக்கிறதோ அவன் கையில் தான் அந்த பசிபிக் பிராந்தியம் இருக்கும் என்று நெப்போலியன் மன்னன் சொன்னதாக ஒரு வரலாற்று தகவல் இருக்கிறது. அதே போல இந்த பசிபிக் பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருப்பது இலங்கை என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதே போல இலங்கையினுடைய இந்த திருகோணமலை துறைமுகம் என்பது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஏற்கனவே ஈரானினுடைய ஒரு கப்பல் வந்தது, அந்த கப்பல் மீட்பு பணிகள் நிகழ்த்தப்பட்டது. அதற்கு பிறகு அந்த கப்பலை மீண்டும் அமெரிக்காவைக்கு அனுப்பிவிடுமாறு இலங்கை அரசாங்கத்தை கேட்டு இலங்கை அரசாங்கம் அதை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியான செய்திகள்லாம் வந்தது. அந்த கப்பலினுடைய இரண்டாவது கப்பல், தஞ்சம் கோரி இரண்டாவது கப்பல் திருகோணமலை துறைமுகத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்ற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு அந்த செய்திகள் தொடர்பில் எந்த விதமான அப்டேட்டும் இதுவரைக்கும் வரவில்லை. அது அப்படியே நின்று போனது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதாவது அமெரிக்கா தனது விமானப்படையினை இலங்கையிலே தரையிறக்கிறதுக்காக சில வேண்டுகோளை விடுத்துற நேரத்துல வந்து இலங்கை அரசு அனுரகுமார திசாநாயக்கா இலங்கை அங்கு அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் தரை இறங்குவதற்கான அனுமதியை வழங்கவில்லை. இது இலங்கையில் உள்ள பலராலுமே மார்தட்டி பேசப்பட்டது. அமெரிக்காவை நாம் வந்து அமெரிக்கா இவ்வளவு பெரிய வல்லரசு, அந்த வல்லரசை நாங்கள் எங்களுடைய நாட்டுக்குள் வர விடவில்லை அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல ஒரு முக்கியமான நுட்பமான அரசியலை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வளைகுடா யுத்தத்தில் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த பிரச்சனையில் விரும்பியோ விரும்பாமலோ வலுக்கட்டாயமாக இலங்கை அந்த போருக்குள்ளே இழுத்து அழைக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தளம் வழங்கிய காரணத்துக்காக மட்டுமே பல நாடுகள் வந்து இன்று வரைக்கும் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக என்னவோ இதை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இதன் மூலமாக அமெரிக்காவினுடைய ஒரு விசன பார்வைக்கு இலங்கை உட்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த ரீதியிலும் நாம் இந்த இடத்தில் யோசிக்க வேண்டும். சரி, இப்போ எப்படி இலங்கையினுடைய திருகோணமலை துறைமுகம் மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்ற ஒரு வரலாற்று பின்னணியை நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், உங்களை 1971 ஆண்டுகளுக்கு அழைத்து செல்கிறேன். இந்த காலங்களில் வந்து பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் இந்தியா போரின் போது டிகோகாசியாவில் இருந்துதான் அமெரிக்காவினுடைய படை வந்து பாகிஸ்தானுக்கு உதவி புரிவதற்காக வந்தது. அன்றைய காலகட்டத்தில் இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் இருக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த உறவு அப்படின்பது என்ன அப்படின்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்போ ரஷ்யா இந்த பக்கம் இருந்து இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து அவர்கள் அங்கிருந்து கப்பற்படைகளை கொண்டு வர்ற இந்த நேரத்துல இந்த நேர கணக்கு அப்படின்பது இருக்குது. இந்த டிகோகாசியாவில் இருந்து டாக்கா துறைமுகத்துக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கப்பல் படை வருகின்ற நேரம், அதே போல ரஷ்ய படை வருகின்ற நேரம், இது எல்லாவற்றையும் கடந்து இன்னொரு துறைமுகத்தை தமது மிகப்பெரிய ஆளுகைக்குள் வைத்திருந்தால் இந்த நேரத்தை எல்லாம் கடந்து நாம் இந்த எப்படி சொல்றது, இந்த கடல் பரப்பியே, இந்த சமுத்திர கடல் பரப்பியே நம்மளுடைய கைகளுக்குள் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்றைய காலத்தில் இந்திரா காந்தியினுடைய அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வேலை திட்டத்தை தான் செய்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈழப் போராளிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான பாதுகாப்பை கொடுத்து இலங்கையினுடைய திருகோணமலை துறைமுகத்தின் மீது இது ஒரு நாடுகளுக்கும் இருக்கிற ஒரு கணக்கு அப்படின்னு தானே சொல்ல வேண்டும். இவ்வளவு தூரம் ஒரு துறைமுகத்தை நாம் கையாண்டால் எவ்வளவு தூரம் நமக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்பதற்காக இது ஒரு கணக்காகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாகவே வந்து சீனா ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை எல்லாம் வீழ்த்தி இந்த இந்தோ பசிபிக் கன்ஃப்ளிக்டுக்குள்ள அமெரிக்கா நுழைய வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறைமுகம், ஒரு கடல் பிராந்தியம் அமெரிக்காவுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த கடல் பிராந்தியம் என்பது கண்டிப்பாக திருகோணமலையாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்தில் இந்தியாவினுடைய அரசியலுக்கு நாம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் 2009 புலிகளை அழித்து, எந்த விதமான யோசனையும் இல்லாமல் புலிகளை அழித்து அந்த விஷயங்களை முடித்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல இந்தியா ஒரு விஷயத்தை யோசிக்க தவறிவிட்டதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்வி வருகிறது. என்னன்னு சொன்னால், தமிழீழ கொள்கையை ஆதரித்து அவர்களை அனுமதித்திருந்தால், அதாவது இந்த இந்தோ பசிபிக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கடலை நாம் வந்து இந்து மகா சமுத்திரத்தை ஒரு நட்பு ரீதியாக
இந்தியா மிக அழகாக திருகோணமலை துறைமுகத்தை கூட ஓரளவுக்கு கையாண்டிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை பெறுகிறது. இந்த இடத்துல இந்தியா வலுக்கட்டாயமாக இப்போது வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்கிறது. ஆனால் அழையா விருந்தாளியாக இலங்கை இந்த போருக்குள் வலுக்கட்டாயமாக இழுக்கப்பட்டிருக்கிறது இப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் தான் இந்த போராட்டத்திலையும், அதாவது இப்போது நடந்து கொண்டிருக்கிற இந்த போர்லையும் இலங்கையும் திருகோணமலை துறைமுகமும் மிக முக்கியமான கேந்திர மைய நிலையத்துக்கு வருகிறதுன்னு சொல்லலாம். இது நந்தி கடலினுடைய விடையை எழுதக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கலாம், அல்லது நந்தி கடலினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான ஒரு தருணமாகவும் இருக்கலாம். இதை யார் யார் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படி இந்த உலக அரங்கில் பயன்படுத்தி கொள்வார்கள். இதுதான் அரசியல் ஆய்வாளர்களினுடைய கூற்றாக இருக்கிறது. அடுத்து நாம் இந்த உலக அரங்கில் இருக்கிற சிக்கலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால், உண்மையாக இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த பீஸ் அட்டெம்ப்ட் அப்படின்பது உண்மைதானா, அல்லது இது ஒரு நாடகமா? என்னன்னு சொன்னால், ஈரான் பின்வாங்கவில்லை, அமெரிக்கா முன்னேறவில்லை. இந்த போர் இப்படித்தான் இருக்குது. ஈரான் பின்வாங்கவே இல்லை, அமெரிக்கா முன்னேறவே இல்லை. இந்த 5 நாள் போர் நிறுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது? ஏற்கனவே நான் சொன்னது போல அந்த அமெரிக்கா யுஎஸ்னுடைய தளத்தின் மீது ஈரான் ஒரு தாக்குதலை மேற்கொண்டதுக்கு பிறகாக போர் வளைகுடாவுக்கானது மட்டுமல்ல, இது உலக நாடுகள் முழுவதுக்குமான போர் அப்படி என்ற ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது இந்த 5 நாள் பீஸ், அதாவது 5 நாள் யுத்த நிறுத்தம், இந்த 5 நாளுக்கு பிறகு இந்த போர் வீரியமடைய போகிறதா? இது உலகம் முழுவதும் பரவ போகிறதா? திருகோணமலையும் இலங்கையும் எவ்வாறு வலுக்கட்டாயமாக மீண்டும் உள் இழுக்கப்பட போகிறது? இது எல்லாவற்றையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தடம் 360 காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.